9:15 to 9:30 கேண்டில் ஃபார்ம் ஆகும். என்ன ரேஞ்ச் ஃபார்ம் ஆயிருக்கோ அதுல பாதி ஸ்டாப் லாஸ். ஒரு டைம் டார்கெட் ஹிட் ஆயிடுச்சுன்னா நீங்க டே க்ளோஸ். ரொம்ப 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 சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி. நம்மளோட கோ டு ஆல்கோ ஒரு ஸ்ட்ராட்டஜி லிஸ்ட்ல நிஃப்டி 15 minutes ஐபி அல்ட்ரா ஸ்கேல்பிங் 1:2 ரிஸ்க் ரிவார்ட் ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜியோட எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தான் இது. நிறைய கஸ்டமர்ஸ் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்றாங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ஒரு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு உண்டான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தான் இது. இந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த மட்டும் இப்போதான் உள்ள வந்ததுன்னு கிடையாது. இது உள்ள வந்து 93 ஒர்க்கிங் டேஸா ஆல்ரெடி ரன் ஆகிட்டு தான் இருக்கு. ஸோ நல்லா ஒர்க் ஆகுதுன்ற பட்சத்தில் கஸ்டமர் ரிக்வஸ்ட் பண்ணி இது எக்ஸ்பிளனேஷன் வீடியோ ஒன்று போடுங்கன்னு சொன்னதுனால நம்ம இதை எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோவை போடுறோம். எக்ஸ்பிளனேஷன் வீடியோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் ஆகுது, எங்க என்டர் ஆகும், எங்க எக்ஸிட் ஆகும், ஸ்டாப் லாஸ் எவ்வளோ, டார்கெட் எவ்வளோன்ற எக்ஸ்பிளைன் பண்ற வீடியோ தான் இது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம பிடி ஆப்ஷனை பொறுத்த மட்டிலும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜியும் உள்ள லிஸ்ட் ஆனதுலேருந்து எவ்வளோ நாள் உள்ள ரன் ஆகிட்டு இருக்கோ எவ்ரிடே லைவ் மார்க்கெட்டில் பேப்பர் ட்ரேடாக ஓடும். ஸோ இங்கே கிளிக் பண்ணி நீங்கள் தாராளமாக ஒவ்வொரு நாளைக்கு என்ன ரிசல்ட் கொடுத்துருக்குன்னு தாராளமாக பார்த்துக்கலாம். இது நான் எல்லா வீடியோலும் சொல்கிறது தான். இது எதுக்கு வச்சுருக்கோன்னா, ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி எப்படி பர்ஃபார்ம் பண்ணிடுச்சு ஆல்ரெடி அப்படின்ற தெளிவான டீட்டெயில் நம்மளுக்கு தெரியும். ஆல்ரெடி இப்போ ஃபியூச்சர் எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகுதுன்றது நம்மளுக்கு கெஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் ஏற்கனவே எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்ற ஒவ்வொரு ரிசல்ட்டும் டெய்லி பார்த்துக்கலாம். ஸோ இதை பேஸ் பண்ணி நமக்கு ஸ்ட்ராட்டஜியை சூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி பொறுத்த மட்டும் 93 ஒர்க்கிங் டேஸாக ஓடிட்டு தான் இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ இது புது ஸ்ட்ராட்டஜி கிடையாது. இருந்தாலும் நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறதுனால நம்மளுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ ஒரு ரேண்டமாக ஒரு நாள் எடுத்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த டைமில் வந்து உங்களுக்கு ஆர்டர் எடுத்து கட்ட இருக்கு. நான் சார்ட் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 15 minutes 9:15 மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. 9:30 வரைக்கும் மார்க்கெட் ஓடுது. 9:15 to 9:30 ஹை அண்ட் லோ மார்க் ஆகிக்கும். ஸோ இதுதான் வந்து 9:15 to 9:30. 9:30 பார்த்தீங்கன்னா இங்கே தான் 9:30 கேண்டில் முடியுது. ஸோ இதில் எது மேக்ஸிமம் ஹை எது மேக்ஸிமம் லோ லைன் மார்க் ஆகிக்கும். இந்த ப்ளூ லைன் தான் ஹை அண்ட் லோ. இந்த ஹை அண்ட் லோவோட பாதி ஸ்டாப் லாஸ். இந்த ஹை அண்ட் லோவோட ரேஞ்ச் எக்ஸாக்ட் ரேஞ்சு நம்மளுக்கு டார்கெட். ஸோ டார்கெட் தெளிவாக புரிஞ்சிருச்சு, ஸ்டாப் லாஸ் தெளிவாக புரிஞ்சிருச்சு. எங்கே ஆர்டர் எடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ப்ளூ லைனுக்கு கீழே கேண்டில் உடைச்ச உடனே புட் ஆப்ஷன் பை எடுத்துரும். இந்த ஹையை மேலே கேண்டில் உடைச்சதுன்னா 9:30 அப்புறமா எப்போ உடைச்சாலும் கால் ஆப்ஷன் பை எடுத்துரும். ரெண்டுமே ஒரே டேபிள் எடுக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஒரு சைட் தான் மார்க்கெட் போக முடியும். அது ரிவர்ஸ் ஆகி ஆப்போசிட் டைரக்ஷனில் போகிற பட்சத்தில் மட்டும்தான் நம்மளுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் ஆர்டர் எடுக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு ஆர்டர் எடுக்கும். 9:35 ஆர்டர் எடுக்கும். எங்கே கட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று இந்த ரெட் லைனை தொடும் போது ஆர்டர் கட் ஆகும், இல்லைன்னா இந்த கிரீன் லைன் தொடும் போது ஆர்டர் எடுக்கும். இது வந்து நிஃப்டி இண்டெக்ஸ் சார்ட்டு. நம்ம நிஃப்டி ஆப்ஷன்ஸில் மட்டும்தான் இது ஆர்டர் எடுக்கும். ஸோ இந்த சார்ட்டை பேஸ் பண்ணி டைரக்டாக அட் த மணி ஆப்ஷன்ஸில் ஆர்டர் எடுக்கும். இந்த டைமில் எந்த அட் த மணி இருக்கோ அதில் ஆர்டர் விழுந்துடும். ப்ளஸ் இந்த சார்ட்டில் நம்ம 1 minute டைம் ஃப்ரேம் தான் வச்சுருக்கோம். ஏன் 1 minute டைம் ஃப்ரேம் வச்சுருக்கோம்னா, இந்த 1 minute டைம் ஃப்ரேமில் தான் 9:15 to 9:30 இருக்கிற ரேஞ்சு எக்ஸாக்டாக ஃபார்மேஷன் நம்மளுக்கு தெரியும். ஏன்னா 15 minutes கேண்டில் வச்சோன்னா நம்மளுக்கு எக்ஸாக்ட் ஃபார்மேஷன் தெரியாது. ஸோ அதனால் 1 minute டைம் ஃப்ரேமில் வச்சு பார்த்தா மட்டும்தான் எக்ஸாக்ட் ஹை அண்ட் லோ நம்மளுக்கு தெரியும். ஆக்சுவலி நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. இது ஒரு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தான். நீங்கள் டிப்ளாய் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸ்ட்ராட்டஜி ஆட்டோமேட்டிக்காக டிப்ளாய் அது பாட்டுக்கு ஓடிட்டு இருக்கும். ஸோ இங்கே பார்ப்போம், 9:35 ஆர்டர் எடுத்துருக்கணும். க்ரீன் லைன் இங்கே, அதுக்கப்புறம் ரெட் லைன் தொடல. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அப்படின்னா இந்த இடத்துல 9:57 அரௌண்ட் ஆர்டர் கட்டாக இருந்திருக்கணும். அது மிஸ் ஆகிருந்தது. இங்கே ஆர்டர் கட் ஆகும்னா இந்த இடத்துல 10:03 ஆர்டர் கட்டாக இருந்திருக்கணும். பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், 9:35 ஆர்டர் எடுத்து 9:57 நம்ம சொன்ன மாதிரியே கட் ஆயிடுச்சு. இந்த டேல பொறுத்த மட்டும் 1800 ப்ராஃபிட் புக் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல 1800 ப்ராஃபிட் புக் ஆயிருக்கு. ஸோ அடுத்த கண்டிஷன் சொல்கிறேன். சப்போஸ் நம்மளுக்கு டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு, மறுபடியும் அன்னி டேல ஆர்டர் எடுக்காது, அன்னி டே க்ளோஸ்ட். இல்லை நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருந்ததுனால் புட் ஆப்ஷனில் ஆர்டர் எடுத்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருந்ததுனால் மறுபடியும் புட் ஆப்ஷனில் வரும்போது ஆர்டர் எடுக்காது. ஆப்போசிட் டைரக்ஷனான கால் ஆப்ஷன் தொடும் போது தான் ஆர்டர் எடுக்கும். ஹையை பிரேக் பண்ணும் போது தான் கால் ஆப்ஷன் எடுக்கும். அது போய் டார்கெட் அடிச்சுன்னா நம்மளுக்கு ப்ராஃபிட் புக் ஆகிடும். இங்கே போய் ஸ்டாப் லாஸ் அடிச்சதுன்னா டபுள் லாஸ் புக் ஆகிடும். ஸோ நீங்கள் எப்படி வேணால் ட்ரேட் பண்ணிக்கலாம். டார்கெட் ஹிட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் ஸ்கொயர் ஆஃப் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனதுக்கப்புறமா ஸ்கொயர் ஆஃப் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ரொம்ப பெஸ்ட் அட்வைஸே நீங்கள் அப்படியே ஃப்ரீயாக விட்டுறது தான்.
ஸோ இங்கே நம்மளுக்கு என்ன எக்ஸ்பிளனேஷன் நம்மளுக்கு தெரிஞ்சது இது வரைக்கும் அப்படின்னா 9:15 to 9:30 கேண்டில் ஃபார்ம் ஆகும். 9:30 ஹை உடைச்சால் கால் ஆப்ஷன் பை பண்ணும், லோ உடைச்சா புட் ஆப்ஷன் பை பண்ணும். என்ன ரேஞ்ச் ஃபார்ம் ஆயிருக்கோ அதில் பாதி ஸ்டாப் லாஸு, என்ன ரேஞ்ச் ஃபார்ம் ஆயிருக்கோ அந்த ரேஞ்சோட எக்ஸாக்ட் குவான்டிட்டி டார்கெட்டு. அது மட்டும் இல்லாமல் ஒரு டைம் டார்கெட் ஹிட் ஆயிடுச்சுன்னா நீ டே க்ளோஸ்டு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சுன்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் பிரேக் ஆகும்போது ஆர்டர் எடுத்து கட் ஆகும். ரொம்ப 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 சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி. இதை விட எக்ஸ்பிளனேஷன் ரொம்ப பொறுமையாக எனக்கு தெரிஞ்சு பண்ணுறது ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி புரியலன்னா மறுபடியும் இந்த வீடியோவை போட்டு பார்த்து நீங்கள் இந்த எக்ஸ்பிளனேஷன் தெரிஞ்சுக்கோங்க. மறுபடியும் இன்னொரு புது வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.